தமிழ் சினிமாவில் குரு சீடன் என உறவுக்கு எடுத்துக்காட்டாக பேசப்படும் ஜோடிகளில் முக்கியமானவர்கள் தான் கே பாக்யராஜ் மற்றும் ஆர் பார்த்திபன். உதவி இயக்குனராக பாக்யராஜிடம் சினிமாவை கற்ற பார்த்திபன் அவர்கள் பின்னர் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினாலுமே கடைசி வரை தனது குருநாதரை மறக்காத சீடராகவே இருந்திருக்காரு. அதற்கு சாட்சியாக பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகளில் அவர் செய்த ஒவ்வொரு செயலுமே ரசிகர்களை நெகிழ வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகையுமே உலுக்கியது. அவரது மறைவு செய்தி வெளியான சில நிமிடங்கள்லே முதல்ல வீட்டிற்கு ஓடி வந்தவர்களில் பார்த்திபன் அவர்களும் ஒருவர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசி கொண்டிருந்த போது கண்ணீர் விட்டு அழுந்த அவர், என்னெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பேச முடியாமல் திணறிய காட்சி ரசிகர்களுடைய மனதை உடைத்தது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு இறுதி அஞ்சலி முதல் அரசு மரியாதை, இறுதி ஊர்வலம், மின் மயானத்தில் நடைபெற்ற இறுதி சடங்கு வரை ஒவ்வொரு கட்டத்திலுமே பார்த்திபன் அவர்களுடன் இருந்திருக்காரு. நடிகர் சரத்குமாருடன் சேர்ந்து பாக்யராஜின் உடலை சுமந்து சென்றது. இறுதி ஊர்வல வாகனம் புறப்பட்ட போது அருகிலேயே நடந்து சென்றது. குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தது. பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த நிகழ்வில் இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு பார்த்திபன் அவர்கள் தனது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட உருக்கமான பதிவு தற்போது ஆயிரக்கணக்கானோரால் பகிரப்பட்டு வருது. அதில் அவர் கடைசி வரை யாரோ பாடிய கண்ணதாசனுக்கே காடு வரை தான், பாக்யராஜ் சாருக்கும் அப்படிதான், மதுரை காட்டாரோடு வரை சென்றேன், அதுவுமே விளிம்பு, அதன் பின்பு மண்ணுக்குள் அவர் மட்டும் சென்று விட்டார், இன்றும் என் குருநாதர் பாக்யராஜ் சாருக்காக தகனம் வரை சென்றேன், எழுத்து தட்டை, அதில் சில வெண்காகிதங்கள், அதில் அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்ற கொட்ட எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அதை அவருடைய இதயத்தின் மீது நான் வைத்தேன். அது அவருடன் கடைசி வரை சென்றது. கால் மாட்டில் தீபம், நெஞ்சில் கற்பூரம் ஏற்றிய பிறகு அந்த தீக்குகை நோக்கி அவருடைய பயணம் தொடங்கியது. ஒரு சக முயற்சியாளராக அறிமுகமான பாக்யராஜ பின்னர் என் குருவாக ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு அடிபணிந்தேன், அவரிடம் பணியாற்றினேன். தூக்கத்தை மறந்து காலையிலேயே அலுவலகம் சென்று அவர் அமரும் அறையை சுத்தம் செய்து அவர் எழுதுவதற்காக பேட், பேப்பர், பென் ஆகியவற்றை எப்பொழுதுமே தயார் நிலையில் வைத்து விடுவேன். அப்போது அந்த பிபிபி அவருடைய இதயத்தின் மீது கடைசி வரை இருந்தது என்று நெஞ்சை உருக்கும் வகையில் பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவுடன் பாக்யராஜ் அவர்கள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து கலங்கியபடி நின்றிருந்த புகைப்படத்தையும் பார்த்து பகிர்ந்திருக்காரு. இந்த சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரிவரும் நிலையில் இது ஒரு நடிகரின் இரங்கல் பதிவு இல்லை, ஒரு சீடன் தன் குருவை வழி அனுப்பிய வேதனை. கடைசி வரை குருவுடன் இருந்தார் பார்த்திபன். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் உணர்ச்சி பூர்வமாக கருத்து தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது. திரைக்கதை மன்னன் அவர் பாக்யராஜ் அவர்கள் உடலால் இல்லாவிட்டாலுமே அவர் உருவாக்கிய சினிமாக்களும் அவர் உருவாக்கிய சீடர்களும் அவர் தொடர்ந்து வாழ வைத்து கொண்டு இருப்பாங்க. அந்த சீடர்களில் முதல் வரிசையில் நின்று குருவை கடைசி வரை நான் வழி அனுப்பினேன் என்று கண்ணீருடன் எழுதிய பார்த்திபன் அவர்களுடைய பதிவு பாக்யராஜ் மீது அவர்கள் வைத்திருந்த அன்புக்கு பெரிய சாட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் என பல முகங்களுடன் ரசிகர்களுடைய மனதில் அழியாத இடம் பிடித்த கே பாக்யராஜ் அவரது திடீர் மறைவு திரை உலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் அவர் குடும்பத்துடன் பகிர்ந்த அன்பான தருணங்கள் மீண்டும் இணையத்தில் வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் குறிப்பாக தன்னுடைய மகள் சரண்யாவுக்காக பாக்யராஜ் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு கடிதம் தற்போது அனைவரையுமே கண்கலங்க வைத்தது. பாக்யராஜ் பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்குள் சாந்தனு என்ற மற்றும் சரண்யா என்ற 2 பிள்ளைகள். மகள் சரண்யா தனது பாரிஜாதம் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி இருந்தாலுமே அதன் பிறகு அவர் சினிமாவில் இருந்து காஸ்டியூம் டிசைனராக தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டார். ஒரு பழைய பேட்டியில் பேசிய பாக்யராஜ் அவர்கள் தனது குழந்தைகள் சிறிய வயதில் இருந்தும் பொழுதே அவர்களை மகிழ்விக்க தினமுமே காலை ஒரு சிறிய பரிசு கொடுத்து எழுப்புவேன் என்று கூறியிருந்தார். அப்பொழுது அவரது மனைவி பூர்ணிமா, பரிசு கொடுப்பதை விட ஒரு கடிதம் எழுதுங்கள், இப்போது புரியாவிட்டாலும் பெரியவளான பிறகு அது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு நினைவாக இருக்கும் என்று கூறியதாக தெரிவித்திருந்திருக்காங்க.
அதன்படி 3 வயது மகள் சரண்யாவுக்காக பாக்யராஜ் எழுதிய கடிதம் இன்று வரை பலரது மனதையுமே நெகிழ வைக்கிறது. அந்த கடிதத்தில், டியர் அம்மு, முதல்ல வானவில்லை பார்த்தேன். அதுதான் உலகிலேயே அழகு என்று நினைத்தேன். பிறகு நட்சத்திரங்களை பார்த்தேன். அதுவும் இன்னும் அழகு என்று தோன்றியது. அதன் பிறகு நிலாவை பார்த்தேன். அது எல்லாவற்றையும் விட அழகாக இருந்தது. ஆனால் நீ பிறந்த பிறகுதான் தெரிந்தது, உன்னை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் அழகு இல்லை, நீதான் எனக்கு அழகு என்று தனது மகள் மீது கொண்ட அளவற்ற பாசத்தை எழுத்துக்களில் தெரிவித்திருக்காங்க. இந்த பேட்டி மீண்டும் வைரலாகும் நிலையில் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவரது மகள் சரண்யா சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்த பதிவு பலரது கண்களையுமே கண்கலங்க வைத்தது. இனிமேல் என்னுடைய தினசரி கால் லாக் இப்படி தான் இருக்காது. எனக்கு அதிகமாக வந்த மிஸ்டு கால்கள் எல்லாமே உங்களிடம் இருந்துதான் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். மிஸ் யூ அப்பா. உங்களுக்கு உணர்ச்சிபூர்வமான பதிவை அவர் வெளியிட்டிருந்திருக்காங்க. ஒரு பக்கம் மகளுக்காக எழுதிய அந்த அன்பு நிறைந்த கடிதம், மறுபக்கம் தந்தையை இழந்த மகளின் உறக்கமான பதிவு. இந்த 2 சம்பவங்கள் தற்போது இணையத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை நெகிழ வைத்து வருது. திரைக்கதையில் உணர்வுகளை அழகாக எழுதிய பாக்யராஜ் அவர்கள் தனது குடும்பத்திற்காக எழுதிய சில வரிகளிலேயே ஒரு தந்தையினுடைய அளவிட முடியாத அன்பை பகிர்ந்து செய்து விட்டார் என்பதே ரசிகர்களுடைய கருத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் தன்னுடைய மகளுக்காக எழுதிய அந்த கடிதம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அவர்களுடைய உடலை பார்த்து கண்ணீர் விட்ட நாய், அவருடைய இறுதி வரை கட்டமிட்ட கழுகு, இறுதி ஊர்வல வேனில் வைக்கப்பட்டிருந்த வாசகம், இது எல்லாமே மக்களுடைய மனதை உருக்க செய்யக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் குஷ்பு அவர்கள் தனது கணவர் இயக்குனர் சுந்தர் சி ஆகியோர் நேரில் சென்று பாக்யராஜ் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்கள்லையும் வேகமாக பகிரப்பட்டு வருது. பாக்யராஜ் அவர்களுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு அருகில் நின்ற மகன் சாந்தனுவை பார்த்தும் குஷ்பு உணர்ச்சி வசப்பட்டார். உடனே அவரை கட்டியணைத்து ஆறுதல் கூறிய காட்சி அங்கிருந்த பலரது கண்களையுமே கண்கலங்க வைத்து, அருகில் நின்ற சுந்தர் சியும் இப்படி நடக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை என்பது போல பூர்ணிமா, சாந்தனு மற்றும் குடும்பத்தாருடன் ஆறுதல் கூறியதாக சொல்லப்படுது.